சென்னை சோழிங்கநல்லூர் வழியாக மேடவாக்கம் செல்லும் மாநகர பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கதிர்ஷாவிடம் கேட்கலாம். கதிர்ஷா, என்ன நடந்தது? பயணிகள் அனைவரும் பத்திரமா இருக்காங்களா? என்ன விவரம்? வணக்கம் விக்னேஷ். சென்னை சோழிங்கநல்லூரிலிருந்து மேடவாக்கம் நோக்கி அரசு பேருந்து 20 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த சாலையில் நடைபெற்று வரும் மெட்ரோ பணிக்காக 500 மீட்டருக்கு சாலைகள் ஒரு வழிப்பாதையாக தற்போது மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிரே திடீரென லாரி ஒன்று வந்த நிலையில் நிலை தடுமாறி அரசு பேருந்து இடதுபுறத்தில் திரும்பவே சாலை ஓரத்தில் இருந்த சதுப்பு நில பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் கண்டக்டர் உட்பட 20க்கும் மேற்பட்ட பயணிகள் லேசான காயத்துடன் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். ஒரு சிலர் மேடவாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பள்ளத்தில் இருந்து இந்த பேருந்தை மீட்பதற்கான மீட்பு பணிகளும் மேடவாக்கம் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய சாலை என்பதால் இந்த பகுதியில் ஏராளமான வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதி. ஏனென்றால் இந்த பகுதியில் ஏராளமான ஐடி நிறுவனங்கள் உள்ள பகுதி என்பதால் எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கும். இந்த சூழலில் அரசு பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கதிர்ஷா.